Yeah, Welcome to NEET coaching classes. Next, we are going to see the first topic, that is physical world. அந்த நீட் கோச்சிங்கில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் சாப்டர் பை சாப்டராக கவர் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஸோ வாட் இஸ் ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்க்க வந்தோம்னா, இனிஷியலாக எந்தெந்த டேர்ம்ஸ் எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். The word science originates from the Latin word scientia, meaning to know, and the Sanskrit word Vignan, that is Vijnan, and the Arabic word ilm convey similar meaning, namely knowledge. What is science? சயின்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சயின்ஸ்னால் மீனிங் நாலேஜ், அதுதான். இதை வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே. சயின்ஸ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சுரல் ஃபினோமினா இன் ஆஸ் மச் டீட்டெயில் அண்ட் டெப்த் அஸ் பாசிபிள். ரைட். நெக்ஸ்ட், சயின்ஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரிங், எக்ஸ்பிரிமெண்டிங் அண்ட் ப்ரிடிக்டிங் ஃப்ரம் வாட் வி சி அரவுண்ட் அஸ். அதாவது நம்ம சுற்றி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், அதுதான் சயின்ஸ். நம்ம சுற்றி இது என்ன அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஒவ்வொரு ஃபேக்ட்ஸாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு 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 இன்சிடெண்ட் நடந்தால் அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு சயின்ஸ் மூலமாக நடக்கிற ஒரு மெத்தடை வந்து சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். ரைட். வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ஸ்னால், இப்போ எயின்ஸ்டீன் வந்துட்டு பார்க்குறாரு, ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் வந்து விழுவுது. ஸோ அதான் வந்துட்டு அப்சர்வேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு, கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னா அதை வச்சுட்டு அவர் வந்துட்டு இது எதனால் விழுது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு தடவை விழுது ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். இது வந்து எவ்வளோ விழுந்திருக்கு, அது விழுந்ததோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். நெக்ஸ்ட்டு, மேத்தமெட்டிக்கல் மாடலிங். அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பற்றி நம்ம பேசணுன்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச்சில் வரும். அதாவது வந்துட்டு ஒரு 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 கண்டுபிடிக்கிறோம், ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மேக்ஸ் மாடலிங் போட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிசல்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு, ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு அதை செக் பண்ணுறதுக்காக இது வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸில் வந்துட்டு இந்த ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். இந்த தியரி டெஸ்ட் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் அது ட்ரூ, அது ஃபால்ஸாக இருந்தால் அது ஃபால்ஸ்னு சொல்கிறோம். அதுதான் வந்துட்டு ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாவை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கன்ஜெக்ஷர். கன்ஜெக்ஷர் என்ன தான், தாட் டு பி ட்ரூ, அன்ப்ரூவ்டு, போத் ஹாவ் பிளேஸ் இன் சயின்ஸ். அதாவது ஸ்பெக்குலேஷனாக இருக்கட்டும், கன்ஜெக்ஷராக இருக்கட்டும், ரெண்டுக்குமே சயின்ஸில் வந்துட்டு இடம் இருக்குது. கன்ஜெக்ஷர் வந்துட்டு உண்மைன்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ப்ரூவ் ஆகலை. ஸ்பெக்குலேஷன் வந்து ஒரு ஐடியாவை பற்றி நம்ம யோசிக்கிறது. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 டாபிக் மட்டும் இந்த பேஜில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். நாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, the word physics comes from the Greek word nature, a science word bautik. Bautik, that is a study of the physical world, a principal thrust in physics. There are basically mainly 2 principal thrusts in physics. One is the unification and another is the reduction. Unification means just we are joining the splitted materials, and reduction means we are understanding more complex systems from simpler parts. And the best example is the thermodynamics. Okay. Next, the domains in physics. We can see 2 main types of domains in physics. One is the macroscopic domain and another is the microscopic domain. The macroscopic domain deals with the phenomena at the laboratory, terrestrial and astronomical scales. That is somewhat scale is somewhat quite a high scale.
And the microscopic scale is a very small scale that deals with atomic, molecular, and nuclear phenomenon. Next, coming to the classical physics. The classical physics mainly deals with the macroscopic phenomena, and there are four main branches of classical physics. One is the mechanics, and second is the electrodynamics, and third is the optics, and fourth is the thermodynamics. What is mechanics? Let us take a mechanics. Mechanics is generally nothing, but it is just found by the Newton's law of motion, and the law of gravitation is concerned with the motion or equilibrium of particle, rigid and deformable bodies, and general system of particles. That is, if any system is in motion and it is concerned with gravity, we can say it deals with the mechanics concept. And we can say what are the examples. Let's take for mechanics. We can say the examples of rocket propulsion by ejecting gases, and water propagation waves or sound waves that are in equilibrium. We can take it as an example for mechanics. Next, we coming to electrodynamics. In electrodynamics, what is electrodynamics? The electrodynamics deals with the mainly, as the name indicates, it deals mainly with the electric and magnetic phenomena associated with the charged and magnetic particles. Its basic laws are given by Coulomb, Oersted, Ampere, and Faraday. And these total laws were encapsulated, that is, combined by Mr. Maxwell. And has given a set of basic equations for this electrodynamics. The best examples of electrodynamics we can say it is motion of a current carrying conductor in a magnetic field. Then how the circuit responds to AC voltage, that is also example of electrodynamics. And antenna, our antenna working is also an example of electrodynamics. Next, coming to optics. As the name indicates, optics, it deals with the phenomena involving light. Working of telescopes, microscopes, colors exhibited by thin films are examples of this optics. Next, coming to the subject of thermodynamics. What is thermodynamics? As the name indicates, thermo means heat and dynamics means in motion. As thermodynamics deals with the heat in motion, and also it deals with the changes in temperature, entropy, and internal energy of a system through work and heat transfer. Examples, we can say that the efficiency of the heat engines and refrigerators, and the direction of the physical or chemical process. Next, coming to the microscopic domain of physics, it deals with the constitution and structure of the matter at the minute scales of atoms and nuclei. That is, as the name indicates, microscopic domain. This domain deals with the very microscopic scales and their interaction with the different probes such as electrons, protons, and other elementary particles. Next, coming to quantum theory. Quantum theory is one of the main important theory. It lays the foundation or the framework for the microscopic domain. We can say that there are length scales. There are two types of length scales in this theory. One is a small scale, other is a large scale. Small scale, we can rate it as 10 power minus 14 meter or even less. On large scale, we can rate it as a 10 power 26 meter or even more. Two scales differ by a factor of 10 power 40 meter or more. The time scale ranges, we can obtain the time scale ranges by dividing the length scales by a speed of the light. That is, if we divide, that is speed equal distance by time taken. If we take time taken equal to distance by speed. So we are just dividing the length scales by the velocity of the light, and we are getting the time scale ranges as 10 power minus 22 seconds and 10 power 18 seconds respectively. And then we are taking the mass scale variations. There will be always variation in the mass scale, as electrons are the very smallest particles. They have a mass of 10 power minus 30 kg,
And if we take the mass of the universe, that is a very big system, its mass is nearly equal to 10 power 55 kg. Next, coming to the terrestrial phenomena is middle of the range. That is, if we take the phenomena that is happening in the ground, it is in between those variations of the masses. Thank you.